ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்ப அருமையான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ என்ன பேசிக்கிட்டே சமைப்பாங்க. அதாவது வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு செஃப்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா சமைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க நல்லா சமைக்கிறவங்க அப்படின்றது வந்து தெரியாது. ஏன் அப்படின்னா ஹஸ்பண்ட் ரொம்ப பணக்காரராக இருப்பார். ஸோ நம்மள என்னதான் ஒய்ஃபோட திறமை இருந்தாலும் சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அதனால நேரம் வரும்போது நம்ம திறமையை பற்றி அவர்கிட்ட சொல்லலாம். அது வரைக்கும் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வீட்லேயே வந்து அவர் இல்லாத நேரமா பார்த்து தன்னோட சமையல் திறமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கும் போ வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஹீரோயின் இப்படியே தான் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப ஹஸ்பண்டோட கம்பெனில வந்துட்டு ஒரு செஃப் தேவை அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கான சரியான நேரம். இந்த நேரத்துல வந்து நம்மளோட ஐடென்டிட்டி வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரிய மாரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுல நினைச்சுப்பாங்க. சொல்லிட்டு பார்த்தோன்னா காலையிலேயே எந்திரிச்சு மீனெல்லாம் அப்படியே முழுசா வச்சு மசாலா போட்டு பொரிச்சு திறமையா எல்லாம் பண்ணிட்டு இப்ப ஹஸ்பண்ட் ரெடியாகி வெளியே வருவாரா, அவர் பார்த்து ரொம்ப ஆசையா போய் சொல்ல போவாங்க. அதுக்குள்ள அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து அப்படியே தள்ளி விட்டுருவாரு. ஃபர்ஸ்ட் பிடிச்சோன்னு தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டு, "நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? காலையில வீட்டை இந்த மாதிரி அசிங்கமா பண்ணி வச்சிருக்க. ஒரு சமையல் பண்றது உனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கா? ஏன் ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு குடுக்குறது உனக்கு இந்த அளவுக்கு இதா இருக்கா? இவ்ளோ அசிங்கமா ஆக்கி வச்ச." அதாவது ஏதாவது ஒண்ணு பண்றோம்னா, சமையல் பண்ணும்போது கொஞ்சம் இடம் அப்படி அப்படி தான் ஆகும். அதுக்கப்புறம் தானே அத கிளீன் பண்ற மாரி இருக்கும். இந்த மாரிலாம் பேசுவார். ஹீரோயினுக்கு சொல்ல வந்ததே அவர் சொல்ல விட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு, "ஏன் ஒருத்தனுக்கு சமைக்கிறதுக்கு இல்ல நீ இப்படி பண்ணிடுற. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி இப்ப 7 வயசுல ஒரு பையன் வேற இருப்பான். அந்த பையன் கூட உன்ன பிடிக்க மாட்டேங்குது. நீ பண்ற வேலையில அவனுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப அருவருப்பான வேலைகள்ல தான் நீ ஈடுபடுற. உன்னை வெளியே அம்மான்னு சொல்லிக்க அவனே வெட்கப்படுறான்." அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுவார். இவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். அதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா படுத்தி மட்டம் தட்டியே அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கா மனசு ஃபுல்லா வெறுத்தே போயிடும். நம்மளோட திறமை என்ன, என்ன ஏது, நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம் அது கூட கேட்காம அது கூட பரவாயில்ல. அதோட அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்கள வலுக்கட்டாயமா பிடிச்சி வச்சுட்டு கிஸ் பண்றோன்ற பேர்ல பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் அவர் பண்ணும்போதெல்லாம் அவன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும்னா, இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் இவ்வளோ இதா இருந்து இந்த அளவுக்கு இருந்து நான் என்னத்த பெருசா அடைஞ்சிட்டேன். எதுவுமே கிடையாது. நம்மளோட திறமையும் ஒண்ணுத்துக்குள்ள நம்ம ஒண்ணும் யூஸ் இல்லன்ற மாரி தானே அவங்கலாம் நெனைக்கிறாங்க. இந்த வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா? அப்படின்ற மாரி ஹீரோ நெனைப்பாங்க. புடிச்சு அவர தள்ளி விட்டுட்டு ஒரே வார்த்தையா சொல்லிடுவாங்க. "நம்ம 2 பேரும் விவாகரத்து பண்றது தான் நல்லது." அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த மாரி பேசுறாங்க. இவர் என்ன பண்ணணும்? சமாதானப்படுத்தணும். அதுக்கு இவர் என்ன சொல்வாருன்னா, சமாதானப்படுத்த தான் செய்றாரு. நல்லாருக்கும். அவர் என்ன சொல்வாருன்னா, "எனக்கு புரியுது. எனக்கு நல்லாவே புரியுது. அதாவது நீ அப்செட் ஆயிட்ட. சரி விடு பார்த்துக்கலாம் விடு. இதெல்லாம் வந்துட்டு இந்த ஏஜ்ல வந்து சகஜம் தான். நீ ஒண்ணும் பெருசா அதெல்லாம் இது பண்ணாத. இதுக்கு ஏம்மா சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம விவாகரத்து அப்படி இப்படின்னு பேசுற? நீ போய் டாக்டர பாரு" அப்படின்ருவாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. எதுக்குன்னு கேட்பாங்க. "உனக்கு வந்து வயசாகுதுல்ல" அப்படின்னுவாங்க. "என்ன எனக்கு என்ன வயசாகுதுன்னு சொல்லி பையன் இருக்கா?" அப்படின்னா வந்துட்டு இப்ப நீ மிடில் ஏஜ தாண்டி போயிட்டு இருக்க. இந்த மாரி இருக்க வுமன்ஸுக்கு வந்துட்டு சில மென்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும். அதனால நீ போய் டாக்டர பாரு. நான் அப்பாயின்ட்மென்ட் போடுறேன். இந்தா பணம் அப்படின்ற மாரி தூக்கி குடுத்துட்டு அவர் பாட்டுக்கு கிளம்ப போவாரு. ஹீரோயினுக்கா இன்னும் கொஞ்ச நாள் இவன் கூட இருந்தா நம்மளுக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டி உள்ள தள்ளிருவான் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சுரும். அவங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கேட்ட மாரி எனக்கு விவாகரத்து தான் வேணும்னு சொல்லும்போது, அவர் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டார். உங்களுக்கெல்லாம் ஒரு வேலையே இல்லன்ற மாரி அவர் போவாரு. அப்பதான் வந்து டாடின்னு சொல்லிட்டு அவங்க பையன் வேற ஓடி வருவான். இந்த பையன் வந்துட்டு அதாவது எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இங்கேயே இருக்க மாட்டான் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா அவங்க அம்மாவ வந்து அவனுக்கு பிடிக்கலையாம். அவங்க வீட்டு வேலைலாம் பார்த்துக்கிட்டு புருஷன், புள்ள, வீடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு குடும்ப பொண்ணா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையாம். மாடர்னா இருக்க மாட்றாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி சொல்லி பையனும் எந்த மாரி இதுல மாறி இருப்பாருன்னா, அம்மா வந்துட்டு எனக்கு அம்மாவ வெளிய கூட்டு போறது எனக்கு அவமானமா இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி அந்த மைண்ட்ல வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ அவன் வீட்ல தங்காம அவன் ஃப்ரெண்டோட அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது ஹீரோவ ஒன் சைடா அது வேற லவ் வேற பண்ணிட்டு இருக்கும். அது என்ன பண்ணும், ஹீரோவ காக்க பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பையன் மேல பிரியமா இருக்க மாரி அது ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும். அதுல அந்த குட்டி பையனுக்கு தெரியாதுல்ல. அவன் என்ன பண்ணுவான், என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்லயே அங்கேயே தங்கிருவான். இப்ப டாடி நம்ம ரெடி ஆயிட்டோம் வாங்க ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, இந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பாவம் போல இருக்கும். அதாவது அவங்கள பார்க்கறதுக்கு. அவங்க வந்து நிப்பாங்க. இந்த 7 வருஷமா வந்துட்டு நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தான் இருக்கேன். என்னை யாருமே வந்து மதிக்கிறதே இல்லன்னு நெனைப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா இவங்க வீட்ல வந்து வேலை பார்ப்பாங்க. அவங்களே இவங்கள மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள விட அதிகமா இவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வேலைலாம் பார்க்குறாங்க. ஸோ வீட்ல ஒரு லேடீஸ்க்கு மதிப்பு இருந்தா தானே வேலை பார்க்குறவங்க கூட மதிப்பாங்க. அதனால அவங்க ரொம்பவே வந்து கில்ட்டியா ரொம்ப வந்து குற்ற உணர்ச்சியா, அதாவது குற்ற உணர்ச்சி சொல்ல முடியாது. ரொம்ப மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்ட மாரி ஃபீல் பண்ணுவாங்க. செப்பல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இத்தனை 8 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. இதுவரைக்கும் என்னோட செப்பல் சைஸ் என்னன்றது கூட அவருக்கு தெரியாது. ஏதோ கல்யாணத்துக்கு அவன் போட்ட மோதிரம் அது பெருசா இருக்கா, சின்னதா இருக்கான்னு தெரியாம வாங்கி போட்டான். அது ஒரு பக்கம் உருண்டுட்டு கிடக்குது. என்னை பத்தி அவன் எதுவும் புரிஞ்சுக்கிட்டது கூட கிடையாது. இப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. வாழ்றதே சுத்தமா பிடிக்காது. நம்மளா இருக்கணும். இருக்கிற காலத்தையாவது நம்மளுக்காக நம்ம வாழணும் அப்படின்ற மாரி அவங்க நினைப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்கள அவங்க அழகுபடுத்திப்பாங்க. நம்மளோட திறமையை வெளிய காட்டணும்னு நினைப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. அவங்களோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுவாங்க. அங்க மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 7, 8 வருஷமா வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டேன். நான் நல்ல ஒரு ஹஸ்பண்ட், நல்ல ஒய்ஃபா இருந்தேன். நல்ல ஒரு அம்மாவா இருந்தேன். ஆனா அது யாருமே அதை ஏத்துக்கல. இப்ப நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டா தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா என்னோட தேவை வந்து அங்க யாருக்கும் இல்லன்றது எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு நான் முக்கியம். நான் என்னோட லைஃப்ப வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும்
பல தடவ வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நெறைய விஷயத்துல அவங்க சொல்ல போயிருப்பாங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டாரு. எப்படி இருப்பாருன்னா வந்துட்டு, இவங்கள வந்து விவாகரத்து பண்ணணும் அப்படின்றத வந்து புடிச்சோ புடிக்காமயோ இல்ல. அவர் எப்படி நெனைப்பாருன்னா, பேருக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நீ வந்துட்டு ரொம்ப வசதியான வாழ்க்கைய நான் உனக்கு குடுத்துருக்கேன். நான் சாப்பிடுற சாப்பாடு, நம்ம வீட்ல பெரிய வீட்ல நீ தங்கிட்டு இருக்க. இப்ப இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நீ வெளிய போனேன்னா வந்து அது உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்ற மாதிரி தான் பேசி இன்னும் கொஞ்சம் அவங்கள காயப்படுத்துவாரு. அதனால தான் அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசம்போது அவங்க என்ன சொல்வாங்கன்னா, உனக்கு இருக்க அந்த செஃப் திறமைக்கு வந்து நீ மட்டும் இப்போ ஒரு போட்டி நடக்குது. அதில நீ கலந்துக்கிட்ட அப்படின்னா, நிச்சயமா உன்னால சாதிக்க முடியும். ஆனா, நீ அதுக்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்கன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதுவே ஆறுதல் சொல்வாங்க. நீ வந்துட்டு இன்னும் நெறையவே முயற்சி பண்ணி வரணும். இவ்வளோ நாளா வந்து வீட்லயே பூட்டி கிடந்துட்ட. இப்ப நீ அதெல்லாம் இல்லாம நீ ரெகுலரா உன்னோட லைஃப்ப நீ வாழணும்னு நெனச்ச அப்படின்னா வந்து, அதுக்கு நெறைய போராட்டம் பண்ற மாதிரி இருக்கும். நல்லா போராடி வரணும். நீ இப்ப நல்ல செஃப்ன்னு சொல்ற. ஆனா, நீ வந்துட்டு நீ இந்த குக்கிங் இதெல்லாம் படிச்சிருக்கலாம். இப்ப இந்த 7, 8 வருஷம் வந்து நீ சும்மாவே இருந்துட்ட. நீ அத நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் போட்டினா சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் என்ன கேட்பாங்க, எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க. வாய்ப்புகள் வந்து கம்மியாவே இருந்தாலும், உன் திறமைய நீ வளர்த்துக்கிட்ட அப்படின்னா வந்துட்டு அது உனக்கு தேடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நிச்சயமா அதுக்கான முயற்சி நான் எடுப்பேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்வாங்கன்னா, அவங்களோட தெரிஞ்சவருக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. அவரு தான் வந்துட்டு இப்ப ஹீரோன்னு வச்சுக்கலாம். அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தான் வச்சிருப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு நல்ல செஃப்பே கிடைக்கவே மாட்டாங்க. எப்பவுமே அவர் வந்துட்டு நல்ல 5 ஸ்டார் அந்த மாரி நல்ல ரேட்டிங்ல தான் அவர் போயிட்டே இருக்கும். ஆனா இன்னும் ஒரு நல்ல செஃப்பா அவருக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க ஃப்ரெண்ட் வந்து இங்க கால் பண்ணி பேசுறாங்களா, நீங்க உடனே பத்திரிக்கைக்காரங்களா அவங்கள கேட்டுட்டே இருப்பாங்க. எப்பதான் வந்துட்டு நீங்க வந்து உங்க உங்க ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஒரு வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்கள தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்குன்னு தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆளுங்க வரும்போது கண்டிப்பா நாங்க வந்து ஓகே பண்ணுவோன்ற மாரி சொல்லுவாரு. இப்ப அந்த பேட்டியில அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஏன்னா தடவைக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்காரா, எங்களுக்கு அந்த மாரி ஒரு நல்ல செஃப் கிடைச்ச மாதிரி தான். திரும்ப நான் உங்கள மீட் பண்ணும்போது அத பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்கருந்து வருவாரு. போயிட்டே இருக்கும். இப்ப ஹீரோயின் வீடு இருக்குல்ல, அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோனோட மாமியார் இப்ப வந்திருப்பாங்க. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அப்ப அங்க இருக்க மாட்டாங்க. அதாவது என்ன சொல்றது, ஹீரோயினோட ஹஸ்பண்டும், அந்த பையன் இருக்கான்ல அந்த பையன், அதுக்கப்புறம் ஹீரோயினோட மாமியார் இவங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்க பரிமாறுறவங்க வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க வந்து சாப்பாடுலாம் வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாமியார் என்ன சொல்வாங்கன்னா, வீட்டுக்கு மாமியார்ன்னு ஒருத்தி வந்திருக்க, மருமகன்றவள் வீட்ல இல்ல. அவ என்ன கவனிக்கிறது இல்ல. அப்படின்ற மாரி அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அதோட வந்துட்டு இது என்ன சாப்பாடு இது உப்பு இல்ல, உரப்பு இல்ல, என்ன சமைக்கிறா அவ அப்படின்ற மாரி திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோக்கு கோவமா வரும். அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு. அப்புறம் பையன திரும்பி பார்த்தா, எல்லாரும் பெரியவங்க பேசுறத பார்த்தா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க பிள்ளைங்க கூட, ஆமா இதுல உப்பு இல்ல, உரப்பு இல்லன்னு ஒரு மாரி சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி அந்த குட்டி பையன் என்ன சொல்லுவான், ஆமா இது நல்லாவே இல்ல, தூ தூ அப்படின்ற மாரிலாம் சொல்லுவான். உடனே ஹீரோக்கு அதாவது ஹீரோனோட ஹஸ்பண்டுக்கு வந்து கோவம் தான் வரும். என்னது இது? ஏன் சரியா சமைக்கலையா? இன்னைக்கு அவ தானே சமைச்சா? என்ன இது எப்போ இப்படி பண்ண மாட்டாளே? அப்படின்ற மாரி இவர் கேட்பாரு. அதுக்கு உடனே இந்த குக்கு வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, எப்பவுமே அவங்க தான் சமைப்பாங்க. இன்னைக்கு அவங்க இங்க சமைக்கல. அதனால இங்க சாப்பிடுற டைமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு ரெசிபி புக் வச்சிருந்தாங்க. அந்த ரெசிபிய புக்க பார்த்து நான் சமைச்சேன். ஆனா எனக்கு சரியா வரல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இங்க சமைக்கிறத தவிர அவருக்கு என்ன வேற என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவங்க ஒய்ஃபை திட்டலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போவாரு. ஏன்னா எப்பவுமே அவங்க கிச்சன்லயே இருந்ததானே அவர் பார்த்திருக்காரு. அங்க போய் பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் அங்க இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் அங்க இருக்க மாட்டாங்க. இவருக்கு ஒரு மாரியா இருக்கும். அந்த டேபிள்ல பார்த்தா அந்த என்கேஜ்மெண்ட் அதாவது அவங்களுக்கு கல்யாண ஆன ரிங் இருக்குல்ல, அந்த ரிங் மட்டும் இருக்கும். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரா, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த குக் வர சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் அதாவது ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, அங்க தேடி பார்க்கும்போது ஹீரோயின் வந்து அங்க பேப்பர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க டிவோர்ஸ்க்கான பேப்பர்ஸ் மட்டும் வச்சிருப்பாங்க. இவளுக்கு நாளுக்கு நாள் திமிரு அதிகமாயிட்டே போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை திட்டுவாரு. உடனே அவரோட அம்மா இருக்காங்கல்ல, ஃபோனை போடுறா அவளுக்கு, உடனே வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி ரொம்ப மூஞ்சி எப்படியா வச்சுட்டு பேசுவாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்க டயல் செய்த நம்பர் தற்போது உபயோகத்தில் உள்ளது அப்படின்ற மாதிரி அதை பேசிட்டு அது பாட்டுக்கு வச்சிரும். உடனே இவருக்கு என்ன பண்ணது தெரியாது. இந்த பக்கம் வந்து பார்த்தா பையன் இருக்காருல்ல, அவருக்கு சாப்பிட்ட ஃபுட்டு வந்து ஒத்துக்காம அவன் ஒரு பக்கம் வந்துட்டு உடம்பு சரியில்லாம கிடப்பான். உடம்பு சரியில்லாம இருக்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு ஃபுல்லா ரேஷஸா அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். இவருக்கு ஹீரோனோட ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் புரியாது. உடனே வேலைக்காரவங்களை கூப்பிட்டு கேட்கும்போது பார்த்தா அந்த பையன் நிறைய அந்த மாதிரி ஜங்க் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். உடனே அது கையை பசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும். உடனே இவருக்கு சமக்கும் ஒரு ஹீரோயினுக்கு திரும்ப கால் பண்ணுவார். அவங்க எடுக்கவே மாட்டாங்க. உடனே அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு லவ் பண்ணுற பொண்ணு, ஹீரோவை லவ் பண்ணி அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்டை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு வந்து ஃபியான்சின்னு வச்சுப்போம். அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ அதுக்கு டயல் பண்ணி பார்த்தோன்னா அது உடனே கால் அட்டன் பண்ணிடும். என்னாச்சு, ஏன் வந்து உங்கள் வீட்டில் தானே அவன் எல்லா நாளும் தங்கிட்டு இருக்கான், இப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ரொம்ப ரேஷஸாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க யோசிப்பாங்க. அப்படியா, அவன் வந்து ஒன்றும் பெருசாக சாப்பிடல, அவன் மேங்கோ தான் சாப்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேங்கோ சாப்பிட்டா இப்படி ஆகுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்டில் ஒவ்வொரு ஏதாவது ஒரு ஃபுட்டில் வந்து அலர்ஜிக்கு அது மாதிரி இருக்கும்ல. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இந்த மேங்கோஸ் அந்த ஜங்க் ஃபுட் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவனுக்கு வந்து ஒத்துக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கனால அவனுக்கு அலர்ஜிட்டிக் வருதுன்னு சொல்லிட்டு அவனோட அம்மா வந்துட்டு ஹீரோயினாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவனுக்கு அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க இப்போ இங்கே இல்லைன்னு முன்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவன் வந்து அந்த வீட்டில் போய் தங்கிட்டு இருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கும் கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுறான். அவங்க சாப்பிட்டு அதை கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டோன்னா அவனுக்கு வந்து ஒத்துக்கலன்றது இப்போ ஹீரோக்கு இப்போ தான் தெரிய வருது. அதாவது ஹஸ்பண்டுக்கு இப்போ தெரிய வருது. அவர் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேங்கோனா அவன் மேங்கோவை சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ அந்த குட்டி பையன் அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க ஒரு கேக் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க, மேங்கோஸ்லாம் வச்சு பண்ண கேக் அப்படின்னு சொல்லும்போது, மேங்கோவில் கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஆச்சரியமாக கேட்பான். ஏன்பா இதெல்லாம் நீ சாப்பிட்டதே கிடையாதுன்னு. ஒன்று இல்லை, எங்கள் அம்மா எனக்கு மேங்கோவே கொடுக்க மாட்டாங்க, ஜங்க் ஃபுட் எதுவுமே கொடுக்க
மாட்றாங்க. நான் ஆசைப்பட்டது எதுவுமே தர மாட்றாங்க அப்படின்னோனே, உங்க அம்மா இருந்தாலும் இவ்வளோலாம் உன்கிட்ட கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாலாம் இருந்திருக்கவே கூடாது. நீ சாப்பிடுப்பா அப்படின்ற மாரி செல்லமா குடுக்கவும், நான் அத ஃபுல்லா காலி பண்றேன்ற பேர்ல அவன் ஃபுல்லா அத சாப்பிட்டு முடிச்சிருப்பான். கால் பண்ணுவாரு. கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாரு. இந்த மாரி ஹஸ்பண்ட் சொல்லவும், அவங்க என்ன கேட்பாங்க, அவன் என்ன சாப்பிட்டான்னு கேட்கும்போது, இந்த மாதிரின்னு சொல்லும்போது, பல தடவ நான் சொல்லும்போதெல்லாம் அவங்களுக்குலாம் அவங்க 2 பேருக்கும் கோவம் தான் வந்திருக்கு. நீங்க என்ன மதிச்சா தானே அவன் என்ன மதிப்பான் அப்படின்ற மாரி ஹீரோயினும் கோவப்படுவாங்க. அதோட சரி இப்ப நீ வீட்டுக்கு வா. அவனுக்கு என்னதான் இப்ப வந்து அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கும் கிச்சன்லயே இருக்கான். இந்த மாரி ஏதாவது உனக்கு ஒத்துக்கல அப்படின்னா, நான் கிச்சன்லயே வந்துட்டு ஒரு நோட் போட்டு வச்சிருக்கேன். அதுல வந்துட்டு அந்த ரெசிபி செஞ்சு குடுங்க. அவனுக்கு வந்து இந்த மாரி அலர்ஜி வர டைம்ல வந்துட்டு நான் அத தான் அவனுக்கு செஞ்சு குடுத்து சரி பண்ணுவேன்னு சொல்லவும், ஹீரோ போய் அந்த கிச்சன்ல அந்த புக் எடுத்து பார்ப்பாரா, ஒரு நல்ல அம்மா இப்படிதான் இருப்பா அப்படின்ற மாரிலாம் எழுதி எழுதி அவங்க வச்சு வச்சு ஒவ்வொரு குக்கிங்க்கும் ஒவ்வொரு இது மாதிரி சென்டென்ஸ்லாம் எழுதி எழுதி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் படிச்சுப்பாரு. படிக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப அதுல பாதி செய்வாரு. திரும்ப பையன பார்க்க வருவாரு. பையன் பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மான்னு புணங்கிக்கிட்டே இருப்பான். உடனே அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஒய்ஃப்க்கு அனுப்புவாரு. அவன் உன்ன ரொம்ப தேடிட்டே இருக்கான். நீ உடனே எப்போ வர? அவன பார்க்க எப்போ வர? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கும் அந்த ஃபேமிலிக்கும் உள்ள உறவு எப்பயோ முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாரி ஹீரோயின் கோவத்துல சொல்லுவாங்க. உடனே இவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அவன் வந்து உன்ன ரொம்ப மிஸ் பண்றான். நீ கண்டிப்பா இப்ப வரணும். அவன் முடியாம வேற இருக்கான். நீ வந்தீன்னா நம்ம டிவோர்ஸ பத்தி கூட நம்ம பேசலாம். நீ சீக்கிரமா வா அப்படின்ற மாரிலாம் பேசுவாரு. அவங்க ஹஸ்பண்ட் சொல்றதுனால ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு அம்மாவா அந்த பிரியம் இருக்கும்ல. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி போய் பையன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வருவாங்க. இங்க வந்து அவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவர் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, வேக வேகமா போய் கதவு திறப்பாரா. கதவு திறக்கும்போது பார்த்தா அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஃபியான்சி பொண்ணு அது நின்னுட்டு இருக்கும். அத பார்த்தோனே நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பார். அது உடனே என்ன சொல்லணும், நாளைக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்ல வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நின்னுட்டு இருக்கும். இவருக்கா ஒரு மாதிரி இருக்கும். பின்னாடி ஹீரோயின் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. பார்த்தோன்னே இவர் என்ன சொல்வாரு, சரி நீ போய் அந்த ரூம் ஆஃபீஸ் ரூம் ஒண்ணு வீட்ல வச்சிருப்பாங்களா, அத பத்தி பேசுறதுக்காக அந்த ரூம்ல வெயிட் பண்ணு. நான் அவர்ட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லவும், ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் கூட அவர் சட்டை பண்ண மாட்டாங்க. அவருக்கு கோவமா ஒரு ஹீரோயினுக்கு வந்த உடனே இவள முன்னாடி அவங்களுக்கு தெரியாதுல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இப்படி தானே போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால அவங்களுக்கு வெறுப்பா தான் இருக்கும். உடனே அவர் ஹஸ்பண்ட் வந்து பேச வருவார. அவங்க அது கூட முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. நேரா பையனை பார்க்க போயிடுவாங்க. அங்க போய் உட்காந்துட்டு அந்த பையன் கிட்ட எழுப்பி பேசும்போது அவன் என்ன சொல்லுவானா, டக்குன்னு வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி, உங்களை யார் இங்க வர சொன்னது? திரும்ப திரும்ப எதுக்காக இங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஹஸ்பண்ட் வந்து கேட்பாரு, என்னடா நீ இப்படிதான் பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் வந்து இவங்களை பார்க்க பிடிக்காம என்ன பண்ணுவான், அந்த குட்டி பையன் உடனே பெட்ஷீட் எடுத்து மூஞ்சில மூடிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துப்பான். ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் அப்படியே சகிச்சுக்கிட்டு, அம்மா உனக்காக சூப்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன்ப்பா, சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. பிடிச்சி வேகமா தள்ளி விட்டுருவான். உங்களை யார் இங்க வர சொன்னது? நான் அம்மா அம்மான்னு சொன்னது உங்களை கிடையாது. நான் யார் வீட்டில் தங்கி இருக்கணும், யாரை எனக்கு பிடிக்குமோ அவங்க தான் எனக்கு அம்மா. நீங்க ஒன்றும் என்னோட அம்மா கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவான். ஹஸ்பண்டே வந்து கோவம் வரும். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பேசுற நீ? அம்மா கிட்ட இப்படி தான் பேசுறதா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ அங்கே நிற்கவே மாட்டாங்க. டக்குன்னு அந்த பையன் கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க. இப்போ நீ சொன்ன பத்தியா, எனக்கு வந்து நீ அம்மா கிடையாது, உன்னை எனக்கு பிடிக்கல, நான் யார்கிட்ட இருக்கணும் அவங்க தான் எனக்கு அம்மான்னு சொன்னல, இனிமே அவ தான் உனக்கான பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம், இனிமே நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வேக வேகமாக அங்கேருந்து போவாங்க. இப்போ அவர் ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. உன்னை இந்த பையன் சும்மா இல்லாமல் அதை பற்றி எனக்கு என்ன கவலை, எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் அவங்களோட சந்தோஷமாக தான் இருப்பேன், நீங்கள் இங்கேருந்து இப்போவே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களா, அவங்க பையனை பார்க்கணுன்னு தான் வந்தாங்க. அவனும் இந்த மாதிரி பேசவும் அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சமாதானப்படுத்த பார்ப்பாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் இங்கே எனக்கு பேசுறதுக்கும் இருப்பேன் எதுவுமே எனக்கு கிடையாது, நான் கிளம்பணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்வார், விளையாட்டுத்தனமா நீயும் இந்த மாதிரி பண்ணாத, போகும்போது போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா, நீ எப்பவும் வீட்டில் எப்படி இருப்பி அந்த மாதிரி போய் ட்ரெஸ்ஸை போடு, இதுனா ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அது பொறுக்காது இல்லை, அந்த மாதிரிலாம் மாடர்னாக அவங்க மாறுறாங்கன்னு அவனும் பொறுக்காது, உடனே வந்துட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா போ அப்படின்னு ரொம்ப சீரியஸாக அப்படியே ரொம்ப ஆர்டர் போடுவார். ஹீரோன் ஒரே வார்த்தையாக சொல்லிடுவாங்க, இப்போ நான் அதை பற்றி பேசுறதுக்குலாம் வரல, பையனை பார்க்க வந்தேன், அவன் இந்த மாதிரி பேசிட்டான், டிவோர்ஸ் பற்றி பேசலாம் நீ சொன்னதுனால வந்தேன், இப்போ அதை பற்றி பேசலாமா, அந்த பேப்பர்ஸை வந்து சைன் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே நீ என்ன விளையாட்டுத்தனமா இருக்க, நீ உண்மையை தான் சொல்றேன்னு சொல்லும்போது, ஆமா நான் உண்மையை தான் கேட்குறேன், எனக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் நான் இங்கே இருந்ததில் வந்துட்டு எனக்குன்னு யாரும் ஒரு மரியாதை, ஒரு மட்டு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு ஆளாக இருக்க கூட நான் விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவங்க வந்து ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரியே ஹீரோட ஆஃபீஸ் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த ஆஃபீஸில் இருக்க ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வார்னா, யார் நீ, எதுக்காக இந்த ஆஃபீஸ் ரூம்லாம் வந்திருக்கேன்னு கேட்கும்போது, ஹீரோன் வந்து நான் அவரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார், அவருக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகியிருக்குன்றத அவர் எங்கேயுமே சொன்னதே கிடையாது, நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீயா வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா வந்துட்டு அது தப்பாக இருக்குது, இப்போ நீயா இங்கேருந்து வெளியே போகல அப்படின்னா உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை சொல்லுவார். அதான் ஹீரோயின் கேட்பாங்க, அப்போ எனக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் தான் உன்னோட ஒய்ஃப்ன்றதை நீ எங்கேயுமே நீ பதிவு பண்ணல, அதனால தான் உன் ஆஃபீஸில் எனக்கான மரியாதை அந்த மாதிரி தான் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் நான் பெத்த புள்ள, அவன் வந்துட்டு என்ன அம்மாவா என்னை விட வேற யாரையோ ஒருத்தி அம்மாவா அவன் வந்து நினச்சிட்டு இருக்கான், இதெல்லாம் விடவா எனக்கு
எனக்கு அசிங்கம் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இருக்கும்போது இப்போ இவங்க ஒரே வார்த்தையை சொல்கிறாங்க, இந்த வாழ்க்கை வாழ்றதுல எனக்கு போர் அடிச்சு போச்சு, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவங்க 2 பேரும் இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறத அங்கே வெயிட் பண்ண சொன்னார்ல ரூமில், அந்த ஃபியான்சி பொண்ணு பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப குஷியாக போயிடும். இப்போ நம்ம தலையிடக்கூடாது, ஆல்ரெடி நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அது அமைதியாக நின்றுட்டு இருக்கும். இன்னொரு இடத்துக்கு அந்த ஹீரோயினை வந்து கையை பிடிச்சி அவங்க ஹஸ்பண்ட் கூட்டு வந்து ஒரு ரூமை காட்டுவார். இங்கே பாரு, நான் உனக்காக சாரீஸ் வாங்கி கொடுக்கலையா, நான் இதை வாங்கி கொடுக்கலையா, அதை வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி, உனக்கு வேணும்னா நான் இன்னும் கொஞ்சம் கூட வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அவங்க தான் கேட்பாங்க, இந்த பொருள் இந்த மாதிரி உனக்குன்னு யாருக்கோ வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுக்குற அந்த பொருளில் வந்து சந்தோஷம் இருக்கும்னு நீ நினைக்கிறியா? எனக்கு இதில் சந்தோஷம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், சொல்கிறீங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, காலம் தாழ்த்தி செய்கிற எதுவுமே வந்து அதுக்கு பிரயோஜனமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோன் வந்து இப்படி சொல்கிறாங்களா, அதுக்கு அவர் என்ன சொல்வார், நான் சொல்கிறது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது, உன்னோட வயசை யோசிச்சு பாரு, உன்னை மாதிரி இந்த வயசில் வந்துட்டு யாராவது உன்னை வேலைக்கு எடுத்துப்பாங்களா? நீ வந்துட்டு எங்கேயாவது போனால் உனக்கு வேலை தான் கிடைக்குமா? உன்னோட கிராஜுவேஷன் முடிச்சு நீ படிச்சிருக்க, செஃப்பாக நீ படிச்சிருக்க, அதுக்கப்புறம் நீ ரொம்ப நாளாக வந்துட்டு 7-8 வருஷமாக நீ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்ட, இதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத உன்னை வந்து யாராவது சேர்த்துப்பாங்களா? உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஏன் உனக்கு அது புரிய மாட்டேங்குது? வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அதை பற்றி உனக்கு கவலையே வேண்டியது கிடையாது, நான் எப்போ எப்படி திறமையை வளர்த்துக்கணும் என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியும், முதல் நான் இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவர் திரும்பவும் ஹீரோயினை ஹக் பண்ணுறன்ற பேரில் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருப்பார். பிடிச்சி அவங்கள தள்ளி விட்டுருவாங்க. இந்த நேரத்துக்கு அப்புறமா ஏன்னா இதுக்கப்புறம் விட்டு அவங்க சமாதானம் ஆயிடுவாங்களோட பயத்தில் இப்போ இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதை பண்ண வேகமாக வந்துட்டு என்ன ஆச்சு 2 பேரும் ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வரும். அப்பாங்க ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு அதுக்கு இந்த வீட்டில் உரிமை இருந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹீரோன்ட்ட இன்னும் கொஞ்சம் வெளியேற்றுற மாதிரி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ வயசு உனக்கு எல்லாமே உன்னோட அந்த இளமையே போயிடுச்சு, இதுக்கப்புறம் யாரும் உன்னை வேலைக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் இந்த ஒரு பெரிய குடும்பத்தில் நீ வாக்கப்பட்டிருக்கேன், இந்த பெரிய குடும்பத்தில் நீ இருக்கிறனால உனக்கு 3 வேளை சாப்பாடு, உடுத்து, துணிமணி எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்குது, இது நீ வெளியே போனால் கிடைக்குமா? அதெல்லாம் யோசிச்சு பாரு. நீ இந்த சமாதானன்ற பேரில் இந்த மாதிரி பேசி பேசி அவங்களை இன்னும் கொஞ்சம் வெறியேற்றிட்டே இருக்கவும், இது வேற அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கும். ஹீரோனுக்கு பொறுமை தாங்காது, அதோட ஓங்கி ஒரே அரைவாங்க அவங்க வீட்டுக்கார. ஒரு சில விஷயங்கள்ல ஞாபகம் வரும். என்னன்னா, அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ரொம்ப இடம் கொடுத்து அது வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும். அப்போ அந்த குட்டி பையன் போயிட்டு அதுக்கிட்ட போய் எனக்கு இதை சமைச்சுட்டாங்க அதை சமைச்சுட்டாங்கன்னு கேட்பான். அப்போ ஹீரோ வந்துட்டு அதாவது ஹஸ்பண்ட் வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு அவருக்கு தெரியாம முழிச்சிட்டு இருக்கதை வந்து அவர் விசாரிப்பார். அதுக்கு அதை என்ன சொல்றேன்னா, நான் வந்து வெஸ்டர்ன் சைடில் தான் எனக்கு சமையல் செய்ய தெரியும், இவன் கேட்குற மாதிரி இதெல்லாம் எனக்கு பண்ணித்தர தெரியல அப்படின்ற மாதிரி அது சொல்லிட்டே இருக்கும். இவங்க பேசிட்டே இருக்கும்போதே அவங்க அப்பா முன்னாடி அந்த பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, நம்ம 3 பேரும் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேசுவான். பேசும்போது ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுருவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அந்த பையன்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இதை நீ சாப்பிடக்கூடாதுப்பா, இன்னைக்கு நீ காலையில் சாப்பிட்டுட்ட, இன்னும் கொஞ்சம் அது மாதிரி சாப்பிட்ட அப்படின்னா வந்துட்டு உனக்கு வந்து அலர்ஜி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உன்னை எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணதே தப்பு, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ ஏன் தான் இன்னும் இங்கேயே இருக்குது தெரில அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் பேசுவான். ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகும். ஓங்கி பலாருன்னு இதெல்லாம் நினச்சி பார்த்து அந்த ஹஸ்பண்டை ஓங்கி அரைஞ்சிட்டு சைன் பண்ணி அந்த பேப்பரை நீ வைக்கிற, அதாவது அந்த டிவோர்ஸ் பேப்பர் இருக்குல்ல, அதை சைன் பண்ணி வைக்கிற, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. திரும்பவும் ஹீரோயினை பார்க்க அவர் போறவர் என்ன சொல்வாருன்னா, நானா உனக்கு வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி தரதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன், எனக்காக நீ கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் நான் சைன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லவும் ஹீரோயினும் அதை ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இப்போ வரும்போது திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்குல்ல, ஃபியான்சி பொண்ணு, அந்த வீட்டில் வந்து சமைக்க நின்றுட்டு இருக்கும், அதுக்கு சமைக்க தெரியாது. உடனே ஹீரோ என்ன சொல்வார், உனக்கு தெரிஞ்சா நீ செய்யலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் வந்து சகிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு குக்கிங் பண்ண வேற பிடிக்குமா, அவங்க என்ன சொல்லுவாங்க, அடுப்பை இப்படி தான் பற்ற வைக்கணும், இது இந்த டெம்பரேச்சரில் தான் வைக்கணும், இதுக்கப்புறம் அந்த குக்கிங் இந்த மாதிரிலாம் செய்யணும், செஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே கவனிச்சுப்பாங்க எல்லாரும். அதாவது அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டு, அந்த ஃபியான்சி பொண்ணு, அந்த குட்டி பையன் 3 பேருமே நின்று எல்லாத்தையுமே ஹீரோயின் செய்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. 3 பேருமே அவங்க செஞ்சதை இப்போ சாப்பிட உட்காருவாங்க. ஹீரோயினை சாப்பிட்றியா அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா கூட அவருக்கு பிடிக்காது அவங்க ஹஸ்பண்டுக்கு. உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய், அதாவது நாங்கள் சாப்பிட்ணும், உனக்கு நல்லா சமைக்க தெரியுது, அந்த வேலையை மட்டும் சமைச்சு எங்களுக்கு கொடு, நாங்கள் உட்கார டைனிங் டேபிளில் கூட நீ உட்காராத, ஏன்னா பையனுக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியே சொல்லுவார். ஹீரோயின் வந்து திரும்பவும் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்பாங்க, எனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன், அதை எப்போ பண்ணித்தர போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பையன் வந்து என்ன சொல்வான்னா, இதுதான் ஒரு மேனஸா, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இப்போ தான் டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவீங்களா, இதெல்லாம் ஒரு நல்ல மேனஸாகவே தெரியல, நீங்கள் இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப நல்லாவே நீ சொல்கிறப்பா, உன்னோட ஃப்யூச்சர் அம்மா உன் பக்கத்தில் இருக்கிறனால உனக்கு என்னோட அருமை உனக்கு தெரியாது, ஸோ நீ சொல்கிறபடியே இருக்கட்டும், நான் எவ்வளோ சீக்கிரமா அவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்து நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அவங்களுக்கு தான் இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்கல்ல, நம்ம இப்போ மீட்டிங்லாம் போகிறோம்ல, அந்த மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டா என்ன, அவங்கள நீங்கள் சமாதானப்படுத்துங்கன்னு வார்த்தைக்காக சொல்லும். இந்த குட்டி பையன் அவனை என்ன சொல்லுவான், அதெல்லாம் நீங்கள் எதுக்காக பெருசாக நினைக்கிறீங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா, அவங்க எதுக்குமே லைக் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா என்னென்னலாம் டைலாக் பேசுவோம் அதெல்லாம் அவங்க காதில் வாங்குறது தானே, அதெல்லாம் பேசிட்டு அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, அவங்க டிவோர்ஸ் தானே கேட்குறாங்க, அப்பா கொடுத்துருவார், அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதுக்கு பயங்கர குஷியாக போயிடும். ஹீரோ பார்க்குறாருல வேலை, அந்த இடத்துலையே வந்துட்டு ஒரு பெரிய நல்ல ஒரு செஃப் வேணும்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு செஃப்புக்கான விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்துட்டு இப்போ ஹீரோயின் அவங்கள மீட் பண்ண போகிறோன்றதுலாம் தெரியாது. அப்போ அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு.
ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணோட தான் பேசிகிட்டு இருப்பாரு. நம்ம ஆஃபீஸ்க்கு நம்மளோட ஹோட்டலுக்கு எப்படியாவது ஒரு நல்ல குக்கை வந்து ஒன்று கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் அவங்களும் சொல்லுவாங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து நல்லா தான் சமைப்பாங்க, கொஞ்சம் நம்ம அவங்கள வந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவர் என்ன நினைப்பாருன்னா, அவளை நீ அப்படி நினைக்கிறியா, அவளுக்கு என்னை விட்டால் வேறு வழியே கிடையாது, எங்கே போனாலும் அவள் என்னை தேடி தான் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கவும், ஹீரோயின் இவர் அழகாக ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வருவாங்க. இவர் பார்த்தோம், நான் தான் சொல்லி முடிக்கலல்ல, அதை பற்றி அவள் என்னை பார்த்து வந்துட்டா, அவள் நான் இல்லாமல் இருக்க முடியாது அவளால் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பெருமையாக பேசிட்டு அவங்க வரதை பார்த்தோன்னா கை கொடுப்பாரு. ஹீரோயின் அங்கேருந்தே கை கொடுக்குற மாதிரியே வருவாங்க. பார்த்தா நேராக இவருக்கு ஹஸ்பண்டுக்கு கை கொடுக்காம பின்னாடி டேபிளில் வந்துட்டு ஹீரோ உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட போய் கை கொடுக்கும். இவருக்கு கோவம் தாங்காது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாரு. வீடு கிடையாது, இது நம்ம மீட்டிங்காக வந்திருக்கோம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், இப்போ ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாரு. இங்கே ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ அவர்கிட்ட ஹீரோ இருக்கார்ல, அவர்கிட்ட என்ன பேசுவாங்கன்னா, நான் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல செஃப் தேடிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் இத்தனை வருஷம் நான் படிச்சிருக்கேன், ஆனால் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து குக்கிங்கில் நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அவங்களோட ப்ரொஃபைலை வந்து அவருக்கு பார்க்கறதுக்காக கொடுப்பாங்க அந்த ஃபைலில் வச்சு. ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் பார்த்துட்டே இருக்காரு, அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். இவங்க 2 பேரும் வந்துட்டு பேசிகிட்டே இருக்கவும் அவருக்கு எல்லாமே ஓகேவாக தான் தெரியும். ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் பேசுகிறதுலாம் ஓகேவாக தான் இருக்கும். இப்போ வந்து அவங்களுக்காக வந்து அந்த சர்வ் பண்ண வருவாங்கல்ல, அந்த வெயிட்டர் வரும்போது ஒரு லேடி வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்ததுனால அந்த ஒரு அவங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக இவங்க டேபிளில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அது அவர் ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொல்வாருன்னா, நாங்கள் இப்போ வந்து உங்களோட நீங்கள் சொன்னீங்களா அதை வந்து ஒத்துக்கிறேன், என்னோட கம்பெனிக்கு வந்து உங்களை நான் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்துட்டு ஒரு அது என்ன சொல்கிறது, அவங்க கொலாபரேஷனுக்கான அந்த பார்ட்டி மாதிரி தானே அது, இந்த டைமில் இது வந்து அந்த ட்ரிங்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு அவசரம் அப்படி தானே நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார். அவங்களும் வந்து சாரி சார் அப்படின்ற மாதிரி, இது லாஸ்ட் டேபிள் அதனால எங்களால் முடியல, இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஹீரோ ஒரு மாதிரி சங்கடமாக இருப்பார். அப்போ ஹீரோன் வந்து சுதாரிச்சுட்டு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்டையும் சொல்லிட்டு அந்த வெயிட்டர் இருக்காங்களா அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒன்று ஹீரோ கிட்ட திரும்பிட்டு அது கண்டிப்பாக இப்போ அவங்க செஞ்சு எடுத்துருவாங்கன்னு சொல்லும்போது, உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. ஆமாம், இந்த ரெசிபி எனக்கு பண்ண தெரியும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும் அவங்க போயிடுவாங்க. அவங்க அதே மாதிரி கொண்டு வந்து ஒரு ரெசிபி கொடுப்பாங்களா, அந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உடனே இவர் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவருக்கு கோவம் தாங்காது. நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்கு அவங்களுக்கு இருக்க திறமை அவருக்கு தான் பிடிக்கலன்றதுனால இவங்களுக்கு வந்து எல்லாருமே அசிங்கப்படுத்துகிறோம், அவங்க செஞ்சு கொண்டு வந்ததை பிடிச்சி தள்ளி விட்டு இவங்க கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இவன் கூட தனியாக டின்னர் சாப்பிட வந்திருப்ப, யார் இவன் அப்படின்ற மாதிரி கோவப்படுவார். அவர் வந்திருக்கிறதே ஃபியான்சி பொண்ணு கூட தான். இவங்களை பார்த்தோன்னு இப்படி கேட்கவும் இப்போ ஹீரோக்கு ஒன்றும் புரியாது, இது என்னடா புது கதைன்னு சொல்லிட்டு அவர் ஏந்திரிச்சு நின்று பாட்டு இருப்பாரா. இவங்க வார்த்தையை ரொம்பவே விட்டுருவார். ஹஸ்பண்டாக இருக்கவர் வந்துட்டு ஹீரோயினை ரொம்ப மட்டமாக பேச ஆரம்பிச்சிருப்பாரு. நீ இப்படி ஆகிட்டே அப்படி ஆகிட்டே அது மாதிரி பேசுவோம். ஒன்று ஹீரோனுக்கு கோவம் தாங்காத படான்னு ஓங்கி ஒரு அற வச்சிருவாங்க. அதோட இந்த ஃபியான்சி பொண்ணு ஓங்கி வந்து உடனே ஓடி வந்து அவரோட கையை வேற பிடிச்சிக்கும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ அவரை கூட்டிகிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருப்ப, நான் பிஸ்னஸ் விஷயமா வரும்போது உனக்கு என்ன பார்த்தா உனக்கு இப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இருப்பாரு. உடனே ஹீரோனை திரும்ப திரும்ப அவரை அடிச்சு விட்டுருவாங்க. அவர் கத்தும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்ல, எல்லாருமே நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம இப்போ எங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லவும், இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்களெல்லாம் இருக்கிறத கொஞ்சம் கூட கண்டுக்காம ஹீரோயின் கையை பிடிச்சி வெளியே கூட்டு போயிடுவார். இதுவரை அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். வெளியே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப சாரி கேட்பாங்க, நான் ரொம்பவே உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவர் என்ன சொல்வார், நான் வந்துட்டு ஹீரோ உன்னோட சூழ்நிலை எனக்கு நல்லாவே புரியுது, அதனால் நீ சாரி கேட்கணும்னு அவசியமே கிடையாது, என்னை இன்னும் யாரும் உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோனுக்கு சுத்தமாக தெரியாது. அப்போ அவங்க வந்து ஆரம்பத்தில் படிக்கும்போது ஹீரோ இருக்கார்ல, இவர் வந்துட்டு நிறைய பசங்க வந்து இவர் கொஞ்சம் குண்டாக இருப்பார். அப்போ அவள் எல்லா பசங்களும் கிண்டல் பண்ணி அவர் அடிச்சு போட்டு போயிடுவாங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அப்போ அவங்க படிக்கிற டைமில் இவர் எல்லா பசங்களையும் விரட்டி விட்டுட்டு அவங்க வந்துட்டு ஹீரோக்காக வந்துட்டு ஒரு கேக்கை வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இது நானே பண்ணது, இது டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதுலேருந்து ஹீரோயின் வந்து நல்லா குக்கிங்லாம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் நல்லா இப்போ டெவலப் ஆகி வரும்போது தான் இப்போ ஹீரோயினை பார்க்கவும் அவங்களுக்கு இவர் அடையாளம் தெரியல. ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ அப்போவே வந்து நீ செஞ்ச கேக்கை வந்து நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், அதனால் நீ உன்னோட திறமையை வந்து நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுன்றது அவசியமே கிடையாது, அதனால் நீ சாரி சொல்லணும்னு நீ நினைக்காத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். இப்போ இவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, நம்ம இத்தனை வருஷம் இருந்தும் அவ்வளோ பண்ணி கொடுத்தோம், அவங்களாம் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க, அதாவது அந்த ஃபியான்சி பொண்ணு அந்த ஹஸ்பண்டு அந்த பையன் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருந்து நம்மளை வந்து யாரோ மாதிரி விரட்டுறாங்க. இங்கே யாரோவா ஒருத்தர் இருந்தாலும் அவர் நம்ம என்றைக்கும் செஞ்சு கொடுத்த ஒரு பீஸ் கேக்குக்கு வந்து நம்மளை பற்றி அருமை அவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, கண்டிப்பாக நான் ஆசைப்பட்றேன் உங்களோட வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவரோட எக்ஸ் ஹஸ்பண்டோட பிரச்சனைலாம் வரும், பரவாயில்லையான்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களா. அது ஹீரோ கேட்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. 5 ஸ்டார் ரெவல்யூஷன் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்கும். அதில் வந்து நல்ல ஸ்டார் ஹோட்டலில் இருக்கவங்களாம் வந்து யார் வந்து நல்லா சமைக்கிறாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு ஹீரோனோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவரும் அந்த ஃபியான்சி பொண்ணு 2 பேரும் வந்திருப்பாங்க. இப்போ நம்ம எப்படியாவது இதை நம்ம வந்து செலக்ட் ஆகணும், அப்போ தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டை நல்லா டெவலப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேசுவாங்க.
வருவாங்க. அங்கே ஒருத்தரை வருவாங்க, அதாவது கெஸ்ட்டாக வருவாங்களே, அங்கே ஒருத்தவங்கள வரும்போது இந்த ஃபியான்சி பொண்ணு வந்துட்டு ஹீரோ பக்கத்தில் நின்று, அதாவது ஒய்ஃப் மாதிரி அந்த இதில் நின்றுக்கிட்டு எல்லார்ட்டையும் வெல்கம் பண்ணிட்டு பேசும்போது அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு பார்த்தா அந்த மாதிரி சமைக்கிற மாதிரி அப்படிலாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள வாக்குவாதங்களாக போயிட்டுருக்கும். எல்லாருமே இவங்களை ஏற்றுக்க மாட்டாங்களா, ஒரு சில பேர் அப்படி இருக்காது. ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே பயங்கரமாக கெட்டப்பில் ரெடியாகி வருவாங்க. அப்புறம் இந்த ஹீரோ கூட ஹீரோயின் வரதை பார்த்தோன்னா அங்கே அவர் ஹீரோ மேலே உள்ள மரியாதை நிறைய பேருக்கு இருக்குல்ல, அதனால் ஹீரோயினை நிறைய பேர் வந்து மதிப்பாங்க, நல்லா அவங்கள்ட்ட பேசுவாங்க. உடனே இவர் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே கோவம் வரும். உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரிலாம் நீ அவங்க கூட சேர்ந்து நடந்துட்டு இருக்க, இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் இப்போ என்ன கேட்பாங்க, எந்த முறையில் எந்த ஒரு என்ன சொல்கிறது அதிகாரத்தில் நீ வந்து என்னை வந்துட்டு உன்கிட்ட வந்து சாரி கேட்கணும் நீ சொல்கிற, ஃபஸ்ட்டு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்வார்னா, உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற முறையில் தான் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹஸ்பண்டுன்னு சொல்லாத, எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம். இவருக்கு கோவமாக வரும். உனது ஃபியான்சி பொண்ணு சும்மா இல்லாமல் உனக்கு பொறாம, அவர் இந்த அளவுக்கு வளர்றாரு அப்படின்ற பொறாமையில தானே 4 பேருக்கு முன்னாடி அவர் அசிங்கப்படுத்துற அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை கூட்டிட்டு ஒரு டேபிளில் வந்து உட்காந்துருவாங்க. சும்மா இல்லாமல் திரும்பவும் அந்த ஃபியான்சி பொண்ணு வரும். வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு போட்டி நடக்க போகுது, இந்த போட்டியில் நீ கலந்துக்கிட்டே ஜெயிக்கவே முடியும் அப்படின்றது உனக்கு நம்பிக்கை இருக்கா, அவனை வந்து அவமானப்படுத்திடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும், உன்னை ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் இருக்கால அவர் வந்து என்ன சொல்வார்னா, உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன், ஏன்னா எல்லாருமே நீ அசிங்கப்பட்டு போகிறத நான் விருப்பப்படலை, அதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இப்போவே வீட்டுக்கு கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, முடிவு முடிச்சதுக்கு அப்புறம் தான், எதுவுமே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட முடிவை பற்றி நம்மளுக்கு தெரிய வரும். இப்போவே வந்துட்டு நான் தோற்று போயிடுவேன் அப்படி இப்படின்றது கவலையே உங்களுக்கு வேண்டியதே கிடையாது, நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. நான் உனக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதை தவிர வேறு என்ன இருக்குது, ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் சாதிக்க முடியும்னு நினைக்காத, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவர் அசிங்கப்படுத்தாமல் எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரிலாம் இது பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும். இன்னும் ஹீரோ பொறுமையிலேருந்து அவர் என்ன சொல்வாருன்னா, அவர் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்காக அவங்க வந்திருக்காங்க, அவங்கள நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும், இந்த மாதிரி நீ இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறது வந்து அவங்கள அசிங்கப்படுத்துன்னு சொல்லும்போது, இப்போ வந்தவங்கலாம் இப்போ தான் எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து ஹீரோனோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவருக்கு கல்யாணம் ஆகி இவங்க தான் அவங்க ஒய்ஃப்ன்றது எல்லாருக்கும் தெரிய வரும். அவங்களுக்குள்ள இப்போ ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்ற மாதிரி இந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரிய வருமே தவிர்த்து, இதுக்கு முன்னாடி அவங்க நல்ல விதமாக அவங்க கணவன் மனைவி அப்படின்றது வெளியே தெரியாது. அதுவே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நக்கலாக தான் சிரிப்பு வரும். இந்த இடத்துல இந்த மாதிரி தானே நீ என்ன ஒரு ஒய்ஃபாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற, அதுவும் எக்ஸ் ஹஸ்பண்டாக ஆனதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இன்னும் அவர் மேலே வெறுப்பு தான் வரும். அது போய் எல்லாரும் போய் அவங்க இடத்துல போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் சொல்லவும் எல்லாம் போய் உட்காந்துருவாங்க. சரிவா, அவளுக்குலாம் பட்டா தான் புரியும் அப்படின்ற மாதிரி அவர் ஹஸ்பண்டும் போய் உட்காந்துருவார். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வெல்கம் கெஸ்ட் வந்து வராங்க. இந்த போட்டிக்கு வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது, கெஸ்ட்டு வராங்க, அவங்களுக்கு வந்து வெல்கம் சாப்பாடுலாம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், இந்த ஃபியான்சி பொண்ணு ஒன்று என்னத்தையும் போட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உடனே ஹஸ்பண்ட் வந்து கேட்பார், ஹீரோனோட ஹஸ்பண்ட், நல்லா தானே இருக்கும் இந்த தடவை அப்படின்னோட, பர்ஃபெக்டாக சமைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்காகவே ஸ்பெஷலாக நான் பண்ணது அப்படின்னு சொல்லவும், அதில் வாயில் வைக்க முடியாது, வச்சுட்டு அவங்க உடனே இப்படி கொடுத்துட்டு அவங்க அந்த அந்த ஆளுங்க இருக்காங்க கெஸ்ட்டு, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, ரொம்ப இதாக இருக்குமா, இது எப்படி சொல்கிறதுனே தெரியல, பரவாயில்ல உங்கள் டேலண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டேஜில் காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ அவர் ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சி திட்டுவார், என்னத்தை பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படின்னோட, இல்லை ஏதோ கொஞ்சம் உப்பு கூட போயிடுச்சு போல இருக்குது, எதா இருந்தாலும் நம்ம போட்டியில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும். இவ்வளோ வச்சுட்டு நம்ம போட்டி நடத்தி ஜெயிச்சா மாதிரிதான்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டே இருப்பார். இருந்தாலும் நீ என்னை நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே ஹீரோயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லோட்டஸ் சைடு இருக்குல்ல, அதை வச்சு ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அப்படியே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது எப்படிமா நீ கற்றுக்கிட்ட, இந்த டேஸ்ட் எல்லாம் வந்து கிராமத்துலலாம் பண்ணி நான் சாப்பிட்டது, எனக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து எனக்கு நல்லா தெரியுது, இது எனக்கு சொல்லித் தருவியா அந்த ரெசிபி அப்படின்னு கேட்கவும், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லுவாங்க. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக வந்துடும். இங்கே பாரு, ஏதோ நீ சமைச்சதை அவங்க ஏதோ பிடிச்சி போயிருக்குன்றதுக்காக ஓவராக ஆடிடாது அப்படின்னோடனே, இப்போ நம்ம போட்டிக்கு வந்திருக்கோம், உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டி விட்டுருவாங்க. வந்து ரெண்டும் வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும். ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார். உன்னை இது என்ன சொல்லணும்னா, கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன், நீ ஏன் என்னை பற்றி இவ்வளோ கவலைப்படுற, என்னை என் மேலே நம்பிக்கை வை அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேசிகிட்டு இருக்கோம். என்ன சொல்வாரு, நீ என்ன பண்ணுறியோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த போட்டியில் நீ கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நிச்சயமாக நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். இப்போ இவங்க 2 பேருமே ஒன்றா போய் அந்த ஸ்டேஜில் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் தூரமாக தானே போட்டிருப்பாங்க. 2 பேரும் சமைக்கும் போது ஹீரோயின் வந்து ரொம்ப மும்முரமாக சமைக்க போவாங்க. இதுக்கு தான் இது சமைக்க தெரியாது, ஆனால் அவங்கள பேசியே அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டோன்னா அவங்க சமையலில் அவங்க கவனம் போகாது, அப்படி ஏன்னா கோவமாக இருக்கும்போது சமையல் இஷ்டத்துக்கு வரும்ல அப்படின்ற மாதிரி இதை நினச்சிரும். அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இதுக்கு நல்லா பண்ண தெரியும்ல. ஹீரோயின்ட்ட போய் அங்கே போய் வம்பு பண்ணிகிட்டே இருக்கும். அது போய் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு சமையல் வேலையில் ஈடுபடுவாங்க. அப்போ இது என்ன சொல்லணும்னா, 7 வருஷம் 8 வருஷம் நீ கல்யாண வாழ்க்கை வாழ்ந்திருக்க, ஆனால் ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கவோ என்ன பண்ணுவா, சமைச்சு புருஷனை புரிஞ்சிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்து அவங்க மனசை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருப்பா. ஆனால் நீ இத்தனை வருஷம் சமையல் பண்ணி கொடுத்தும் உன் புருஷனையும் உனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்க தெரியல, உன் பிள்ளையும் உன்னை வெறுத்த மாதிரி தான் இருக்கா, அப்படி என்ன கல்யாண வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி இருக்கும். உடனே அவங்க ஒரு சீனை யோசிச்சு பார்ப்பாங்க. கிட்ட வந்துட்டு ஒரு நாள் அவங்க பையன் வந்து கொஞ்சம் அப்போ நல்ல பையனாக தான் இருந்திருப்பான். அந்த குட்டி பையன் அவங்க அப்பாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு தான் அவன் மாறியிருப்பான். அந்த டைமில் இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அது ஒரு
பெரிய டெம்பிளாக இருக்கும். அந்த டெம்பிளில் போயிட்டு ஒரு பெண்டன்ட் மாதிரி செயினில் இருக்கும்ல, அதை வந்து ரொம்ப அங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அவ்வளோ கெஞ்சி கூத்தாடி அதை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காகனா பையனோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை பையன்கிட்ட சொல்லிட்டு உனக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், எதாக இருந்தாலும் நீ ப்ரே பண்ணிக்கலாம், இது நீ உன் கழுத்தில் எப்போவுமே போட்டுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அந்த குட்டி பையனும் அதை கழுத்தில் போட்டுட்டு தேங்க்ஸ்மா அப்படின்ற மாதிரிலாம் அப்போ நல்ல விதமாக சொல்லியிருப்பான். அந்த பெண்டன்ட்டை வந்து இன்னைக்கு இது போட்டுட்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அதை மதிக்காமல், அதை அவங்க அம்மா கொடுத்ததோட அருமை தெரியாமல் இதுகிட்ட தூக்கி கொடுத்துட்டான். நான் என்ன நினச்சி என் பையனுக்கு அதை கொடுத்தேன், அது வந்து அதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வாங்கினேன், அதை இன்னைக்கு இவ போட்டுட்டு வந்து நிற்கிறா. அது வந்து இப்போ என்ன பண்ணணும்னா அதை போட்டுட்டு அதை வெறுப்பேற்றிட்டு இருக்கோம் அவங்கள. இந்த போட்டிருக்கேன், இதை போட்டிருக்கவங்க கண்டிப்பாக போட்டியில் ஜெயிச்சிருவாங்க, அப்போ நீ இப்போ வந்து நிற்கிறதே வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். நீ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நீ என்ன சமைக்கிறியோ அது மட்டும் தான் இங்கே ரிசல்ட் வரும், ஸோ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அதை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இப்போ ஹீரோ கிட்ட வம்பு பண்ணுவார். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் என்ன பெரிய இவன் நினைப்பா, ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்துட்டு உனக்குன்னா வேறு ஆளே கிடைக்கலையா, என் ஒய்ஃப் தான் உனக்கு கிடைச்சாலா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேட்கவும், உன் ஒய்ஃபு நினச்சிட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்கல, அவங்களுக்கு திறமைக்காக தான் அவங்களுக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அவன் 7 வருஷம் லவ் எங்களோடது, நான் ஒரு நல்ல கணவன், அவன் எனக்கு ஒரு நல்ல மனைவி, எங்களுக்குன்னு 7 வயசில் பையன் வேற இருக்கான், எங்களோட லவ்வை வந்து நீ வந்து அஃபெக்ட் பண்ணுற, நீ வந்து இடையில வந்து எங்களோட கல்யாண வாழ்க்கையை வந்து பிரிக்க பார்க்குற, எங்கள் கணவன் மனைவினா சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும், உடனே நீ உள்ளே வந்துருவியா அப்படி இப்படின்னு இங்கே வந்து இவர்கிட்ட கேட்டு வம்பு பண்ணிட்டு இருப்பாரு. நான் பதில் சொன்னால் அதுக்கு உனக்கு தான் அசிங்கமாக இருக்கும், நீ இந்த லவ் பண்ணுற, நான் ஒரு நல்ல ஹஸ்பண்ட்னு சொல்லலாம், அதுக்கு உனக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, உன் லவ்லையும் எந்த ஒரு இதுவுமே இல்லை, அது உனக்கும் நல்லாவே தெரியும், பார்க்குற எல்லாருக்குமே அது நல்லா தெரியும், இதை பற்றி இன்னும் நான் விளக்கமாக சொன்னேன் அப்படின்னா அது உனக்கு தான் அசிங்கமாக போயிடும் அப்படின்னு இவர் சொல்லிடுவார். அவருக்கு வந்து கோவம் வந்துடும். நீ இந்த மாதிரி சொன்னோன்னா எனக்கு ரீப்ளேஸாக நீ ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் உனக்கு ரீப்ளேஸ் ஆகணும் நான் என்றைக்கும் நினைக்கல, இப்போ வரைக்கும் என்னோட கம்பெனி, என்னோட ரெஸ்டாரண்ட், அவங்க என்னோட ஒர்க்கர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் மைண்டில் போயிட்டுருக்கேன், அது ஃப்யூச்சரில் என்னவா ஆகும் அப்படின்றத நீ நினைக்கிறது நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திரும்பிடுவார். உண்மையிலேயே இவன் வந்து அவளை கல்யாணம் பண்ணிடுவானோன்ற பயம் இப்போ இவருக்கு வந்துடும். உடனே அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருவார். ஹீரோ திரும்பி அவர் இது வரைக்கும் அவர் மனசில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, அவங்களோட திறமைக்கு உண்டானதை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் பேசி பேசி அவர் வெறியேற்றிட்டு இருக்காருன்றது தெரியும். அவர் பாட்டுக்கு இவரை கண்டுக்க மாட்டார். இப்போ ஹீரோ திரும்பி உட்காந்துட்டு ஹீரோயின் வேலை பார்க்குறாங்கல்ல அதில் கவனம் செலுத்திட்டு இருப்பாரு. நடந்துகிட்டே இருக்கும்போது போட்டியே இப்போ ஆரம்பிச்சிடும். 2 பேரும் நின்று சமைச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரிக்ஸாக சமைச்சிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்கள ஏதாவது பண்ணி அவங்க அடுப்பை வேலை செய்யாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும். இதுவும் ஏதோ மேஜிக் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுற மாதிரி எல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் பண்ணுறாங்க இப்படிலாம் பண்ணுறாங்க 2 பேருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ நல்லா தான் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்க அடுப்புலேருந்து புகையாக வர ஆரம்பிச்சிடும். இது பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடும். என்னது இது, அவங்க அடுப்புலேருந்து இப்போ புகை வர ஆரம்பிச்சிருச்சு, இது எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோதான், இவளோட கதை இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இது பெருமையாக சந்தோஷப்பட்டு இருக்கும் அந்த ஃபேன்ஸு பொண்ணு. ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்க, யாரும் பதட்டப்படவே வேண்டாம், என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அதை குக் பண்ணணும். குக் பண்ணுறதுக்கு அடுப்பு வந்து புகையாக போகுது, அதை இப்போ சரி பண்ணி வரத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பிளேட் மாதிரி இருக்குல்ல அதில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவாங்க. அடுக்கிட்டு அது மேலே அந்த ஃபாயில் பேப்பர் இருக்குல்ல அதை போட்டுட்டு மேலே அந்த லைட்ரு இருக்குல்ல அதை வச்சு ஹீட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ண பார்ப்பாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே அசந்தே போயிடுவாங்க. அடுப்பு இல்லாட்டி கூட அவங்க இந்த மாதிரி அந்த ஃபாயில் அலுமினியம் ஃபாயில் இருக்கும்ல அந்த பேப்பரில் அவங்க ஹீட் கொடுத்து அப்படி குக் பண்ணுறாங்கன்றவனோ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கெஸ்ட்டாக வந்தவங்களே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆயிலெலாம் ஹீட் பண்ணி ஊற்றி பக்காவாக எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபியான்சி பண்ணி முடிச்சிடும். அது கொண்டு போய் கொடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த சாப்பாடு பிடிச்சிருக்கும். அது ஏதோ நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து நல்லாவே சமைச்சிட்டு வந்திருக்கு. அதோட அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், கலரிங் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். உடனே நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு ரொம்ப பெருமையாக தாங்காது. அதுக்கப்புறம் ஹீரோனோட சாப்பாடு சாப்பிடும்போது இது அமேசிங்காக இருக்குது, அடுப்பு இல்லாமலே அவங்க இந்த மாதிரி குக் பண்ணி அவங்க ரெடி பண்ணது வந்து ரொம்பவே பெரிய விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. இப்போ வின்னரும் வந்துட்டு ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மாதிரி இப்போ ஜட்ஜஸ் இருக்காங்களா அவங்ககிட்டயும் இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் வேற வந்துட்டு அந்த மாதிரி பேசுவார். இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், திறமை யார்கிட்ட இருக்குன்றதை முடிவு பண்ண வேண்டியது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அவளுக்கு எந்த திறமையும் கிடையாது, அவளோட ஹஸ்பண்டாக இருந்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டே சொல்லும் போது ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். எந்த அளவுக்கு நம்மள முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கும் போது அவர் வந்துட்டு ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவார். அப்போ ஹீரோயின் வந்து என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது 3 வருஷமாக சைலண்ட்டாக ஹீரோயின் வந்து இவரை லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவனே வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறான்னா அப்போ அவன் நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் என்னோட கிராஜுவேஷன்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ அதெல்லாம் எப்போனாலும் முடிச்சுக்கோ, ஆனால் உன்னோட திறமை உனக்கு வந்து அது இருக்குது இது இருக்குது, நீ அழகாக இருக்க அப்படி இருக்குது இப்படி இருக்க, உன்னால் எல்லாமே முடியும், நீ வந்து எனக்கு ஒய்ஃபாக இருந்தேன்னா என்னோட அதிர்ஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. இன்றைக்கி அதே வாய் வந்துட்டு இந்த மாதிரி வந்து இவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி இவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கிடையாது இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் அவங்கள பற்றி ஹீரோயினை பற்றி எல்லாம் அப்படி பேசவும் இப்போ ஜட்ஜஸாக இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்து அவங்ககிட்ட ஹீரோயின் வந்து அவங்கள பற்றின எல்லா விஷயங்களும் சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க ஒன்றும் இந்த திறமை இல்லாதவங்களாம் கிடையாது, அவங்க படிக்கும் போதே அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து அவங்க வந்து வேலைக்குன்னு வரும்போது அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல அந்த ப்ரூஃபை வச்சு ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக அவ்வளோ விஷயத்த சொல்லுவார். படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்போ ஹஸ்பண்ட் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, வீட்டை பார்த்துக்கிறது ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருக்க இவளுக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லவும் ஹீரோட ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. இதை சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அவங்க என்ன நடந்திருக்குன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் அதாவது அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஹீரோயின் அவங்க வந்து ஹஸ்பண்டை வந்துட்டு இப்படி லைட்டாக அப்படி போய் உரசுவாங்க, அப்படி அவங்கள வந்து கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அவர் என்ன பண்ணுவார், அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன சொல்வார்னா என் ஒர்க் இருக்குது எனக்கு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, இன்னும் அடுத்த வாரம் வந்து நான் வந்து பிஸ்னஸ் ட்ரிப் வந்து போக வேண்டியது இருக்குது, வீட்டை பார்க்குற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் திரும்பி படுத்து அவங்க பாட்டுக்கு தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் எந்திரிச்சு அவங்க பையனுக்கு அவங்க வேலை பார்த்து கொடுத்துட்டு சாப்பாடு விட்டும் போது நீ வீட்டை சரியாகவே பார்த்துக்க மாட்டேன், எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் உனக்கே நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அவங்க லைசன்ஸும் இல்லாமல் தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க குக் பண்ணணும் அப்படின்னா லைசன்ஸ்லாம் வாங்கியிருக்கணும்ல, லைசன்ஸே இல்லாதவங்களுக்கு நீங்கள் எப்படி வந்துட்டு இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணு ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லணும்னா அவள் படிச்சிருக்கா, அவள் இந்த மாதிரிலாம் அவளுக்கு திறமை இருக்கா அவள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காள், இது எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் நீங்கள் எப்படி நம்புறீங்க, அது ஃபேக்காக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசும். இதை ஹஸ்பண்டாலே ஏற்றுக்க முடியாது, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ நம்ம இந்த மாதிரி பேசலை அப்படின்னா வந்துட்டு நம்ம மொத்தமாக தோற்று போயிடுவோம், நான் இப்படி தான் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரையும் ஒரு பக்கம் சமாளிக்கும். இப்போவே வந்துட்டு இவ வாங்கின சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினலாக நம்ம செக் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க மூலியமாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பேசும். சரி இது உண்மையா இல்லையான்னு பார்த்து இப்போ வந்த வேலையை விட்டுட்டு இப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண போயிடுவாங்க. உடனே கால் பண்ணி கேட்கும்போது பார்த்தோன்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோயின் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது உண்மை தான், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவங்க நிறைய தடவை வந்துட்டு இந்த மாதிரிலாம் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி அது வேற சொல்லுவோம் இருக்கும். அப்போ பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஆரம்பத்தில் ஹீரோயின் கிட்ட பேசினாங்களா அவங்க வருவாங்க. வந்த உடனே இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்கு நேராக போய் அவங்கள அவ்வளோ கையை பிடிச்சிட்டு அவ்வளோ பேசும், நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு முறைப்பாங்க, அப்படியே முறைச்சி தள்ளி விட்டுருவாங்க. அப்போதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் கிட்ட நேரம் வருவாங்க. ஏன்னா இவங்க ஹீரோயினுக்கு சீனியராக இருப்பாங்க, ஹீரோயின் இங்கே அனுப்புனதே அவங்க தானே, அதெல்லாம் தெரியாமல் அது பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ அவங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து லைவாக தானே போயிட்டுருக்கோம், இப்போ இவங்களுக்கு பிரச்சனைன்றதுக்காக தான் நேரில் வந்திருப்பாங்க. அவங்க ஜட்ஜஸ் கிட்ட என்ன சொல்வாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது உண்மை தான், அவங்க ரொம்ப திறமைசாலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபையும் கொண்டு வந்துருவாங்க. அதை பார்த்தோன்னே இப்போ ஜட்ஜஸ்க்கு கிளியராக ஆகிடும், இதுக்கு வேலையே கிடையாது, அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி முடிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ அந்த ஹஸ்பண்டாக இருக்கார்ல அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். திரும்ப தனிப்பட்ட முறையில் போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுவார், ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு இப்போ நடந்த விஷயத்துக்காக வந்துட்டு நீ வந்து ரியாக்ட் பண்ணாத, இப்போ நீ அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் அது உன் குடும்பத்துக்கு நீ ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு அவமானம், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணியிருக்க, இன்னும் நம்மளுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகலை, அப்படி இருக்க பட்சத்தில் நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்படின்னா அது நம்ம குடும்பம் வந்து அழிஞ்சு போகிறது காரணமாக போயிடும். இப்போ நீ வந்து அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்போ உனக்கு வந்து அவார்டு கிடச்சது அப்படின்னா நீ இப்போ நான் வந்து தோற்று போனேன்னா அது அழிஞ்சு போயிடும், நம்மளோட ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாமே தோற்று போயிடும், அதை தான் நீ விரும்புறியா, நீ வந்து நம்ம கூட நீ எப்பவும் போல வந்துரு, நான் எல்லாத்தையும் வேணா மன்னிச்சறேன் அப்படின்ற மாதிரி பேசுவார். நீ இந்த மாதிரி பேசுறது தான் முதல் அவமானமாக இருக்குது, அவங்க திறமையை மதிக்காமல் இப்போ வந்து இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துருவார். அது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவமானமாக போயிடும். அந்த ஹஸ்பண்டுக்கு நின்றுட்டே இருப்பார். இப்போ ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியே வரவர் அவங்களுக்கு அந்த மேலே அந்த கோட்டெல்லாம் போற்றி விடுவார். இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருவாங்க, ஹீரோயினோட சீனியர்லாம் இருக்காங்களா அவங்களாம் வருவாங்க. ஹீரோவுக்கு இவங்களை பிடிச்சிருக்குன்றது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிரோன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சாப்பிட போகலான்னு சொல்லும்போது இல்லை எங்களுக்குலாம் தூக்கமாக வருது, காலையிலேருந்தே ஒரே அலைச்சலாக இருந்தது, நாங்கள் போகிறோம் நீங்கள் 2 பேர் போங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. அதோட ஹீரோயின் தடுமாறி விழும்போது இவர் வேற பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு அவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக வர பார்க்கும்போது இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பி அங்கே போவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் இருக்காருல அவருக்கு நடந்த விஷயத்தில் ரொம்ப அவமானமாக ஆகிடும். உடனே நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவார். உடனே அவங்களோட ஹஸ்பண்டோட அம்மா இருக்காங்களா அவங்க கேட்பாங்க, என்னடா இது இந்த அளவுக்கு நாற்று அடிக்குது, இப்படி தான் வந்து தண்ணி அடிச்சிடுவாவியா அப்படி எப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல அவர் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டே இருப்பார். இந்த டைம் தான் அந்த குட்டி பையன் இருக்கான்ல அவன் வந்து அவங்க அம்மாவோட அதை ஃபோட்டோஸ்லாம் பேப்பர்லாம் வரும்ல அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து உட்காருவான். அப்பா அம்மா எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கேட்பான். ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா என்னப்பா அவங்களுக்கு எதுவுமே தெரிய நினச்சா அவங்க வந்து இப்படிலாம் சமைச்சிருக்காங்க, அவங்க வின் பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் சாம்பியனாக வந்துட்டு அவங்க வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, அவங்க இந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கா, எப்பப்பா அப்பா அம்மா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கேட்பான். உடனே அப்பா அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு அம்மா இனிமேல் வரமாட்டாப்பா, அவள் வந்து வேலையில் பிஸியாக இருக்கா, இதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு வருவான் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்வார். சொல்லவும் இப்போ அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னப்பா அப்படி சொல்கிறீங்க, அப்போ அப்பா திரும்ப வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இந்த பையன் கேட்பான். அப்போ உடனே அந்த பாட்டி இருக்காங்கல்ல அந்த ஹஸ்பண்டோட அம்மா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவளுக்கு என்ன திமிரு இருக்கும், இந்த மாதிரி நம்ம குடும்பத்தோட பேரை கெடுக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டுட்டு நீங்கள் போய் வேலை அப்படி இப்படின்னு பார்த்துட்டு குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அதுக்கு அந்த குட்டி பையன் என்ன சொல்வான்னா அம்மாவை அப்படிலாம் திட்டாதீங்க, அம்மா எவ்வளோ பெரிய திறமையானவங்க தெரியுமா, எந்த அளவுக்கு அவங்க குக் பண்ணி அவங்க ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அம்மாவை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுவான். அது ஒன்றே அந்த பாட்டிக்கு ஆகவே ஆகாது. இங்கே பாரு
குட்டி பையா, உனக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. உங்க அம்மா அந்த அளவுக்கு நல்லவளே கிடையாது. அவளுக்கு எதுவுமே கிடையாது. அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவ வந்து இந்த குடும்பத்தில உள்ளதுக்கு இது இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மனச திரும்ப திரும்ப பேசியே மாத்திரும். உடனே அந்த குட்டி பையன் திரும்பி அவங்க அப்பா கிட்ட, "நீங்க உண்மையிலேயே அம்மா வந்து டிவோர்ஸ் பண்ண போறீங்களான்னு?" சொல்லி கேட்கவும், ஆமான்ற மாரி சொல்லவும், அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு இங்க வரணும்? அவங்க தான் பாட்டி சொல்ற மாரி இந்த மாரி இருக்காங்கல்ல, அவங்க என்ன நான் பார்க்கவே விருப்பப்படல. அவங்க இங்க வரவே வேண்டியதில்ல அப்படின்ற மாரி கத்திட்டு திரும்பவும் தூக்கி போட்டு போயிடுவான். அந்த புக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு. உடனே அப்பா போய் சமாதானப்படுத்தலாம் போம்போது, "வேண்டாம்ப்பா விடு. அவங்க அம்மாவ பத்தி அவனுக்கு இப்ப தானே தெரியுது. இப்பவே நீ வந்துட்டு அவன போய் சமாதானப்படுத்தி அவன் மனச வந்து மாத்தாத. பேசாம விடு பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி மகனே இது பண்ணி விட்டுரும். "ஏம்மா இப்படி புரியாமயே பேசிட்டு இருக்க? நான் தான் ஏதோ புத்திகெடுத்தனமா நடந்துருக்கிறேன். அவனும் இந்த மாரி இருக்கான்னு, நீயும் ஏம்மா இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க? இப்ப டிவோர்ஸ் பண்றது ரொம்ப முக்கியமா? எதுக்காக அவள நான் டிவோர்ஸ் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. அதுக்கு உடனே இந்த அம்மா வந்துட்டு இப்ப என்ன சொல்லும்னா, "உனக்கு ஏன்டா புரியவே மாட்டேங்குது? ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். அவ நம்ம குடும்பத்துக்கான பொண்ணு கிடையாதுன்னு உனக்கு தான் புரியவே மாட்டேங்குது. அந்த ஃபியான்சி பொண்ணு பாரு, நல்ல ஒரு வசதியா இருக்கா. அவள நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? எப்பதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அவள விவாகரத்து பண்ணிட்டு இவள கல்யாணம் பண்ணு." அப்படின்ற மாரி இது மாமியாரோட இதுல வந்து இது சொல்லும். உடனே இப்ப ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாரி இருக்கும். "எனக்கு இதுல விருப்பமே இல்ல. நீ இந்த மாரி பேசுறதுல ஏம்மா இப்படியே பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கோவப்படுவாரு. சொல்லவும் பாத்தீங்கன்னா, இப்ப அம்மா கோவப்பட்டுட்டு, "நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்க. அதனால தான் நீ இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க. போ, தெளிவானதுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாமே புரியும்னு" அனுப்பி விட்டுரும். கொஞ்ச நேரத்துல இந்த ஃபியான்சி பொண்ணு வந்து இந்த ஆன்ட்டிய பாக்கறதுக்காக வரும். ஆன்ட்டி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "உன்ன கல்யாணம் பண்ணிக்கதாம்மா சொன்னேன். அதுக்கு அவன் அப்படிலாம் பேசுறாம்மான்னு" சொல்லும்போது, அவ கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணா அப்படிதான் பேசுவா. "நீங்க கவலைப்படாதீங்க ஆன்ட்டி. உங்களுக்காக நான் அப்ராட்லேருந்து என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் காஸ்ட்லியான திங்ஸ்லாம் குடுக்கவும் உங்களுக்கு கண்ணெல்லாம் விரிஞ்சிரும். இந்த மாரி ஒரு கிஃப்ட்ட கூட இதுவரைக்கும் அவ எனக்கு குடுத்ததே கிடையாதுப்பா. பணக்கார வீட்டு புள்ளைங்க, பணக்கார வீட்டு புள்ளைங்க தான்." அப்படின்ற மாரி பேசிட்டு, இதுக்கு அவ்ளோ ஒரு சப்போர்ட் பண்ணும் அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும். உடனே வந்துட்டு, "சரிம்மா எனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்." அப்படின்ற மாரி அவங்க தேங்க் பண்ணிட்டு, "நீ ஏம்மா கவலையா இருக்கன்னு?" கேட்கவும், "இந்த மாதிரி இந்த மாரி போட்டி நடந்தது. அதில இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு" சொல்லும்போது, "நீ ஏம்மா அதெல்லாம் நினைச்சு கவலைப்படுற? இதெல்லாம் வந்து நீ அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுற மாதிரி தான் அவளுக்கு நாங்க இவ்வளோ நாள் சாப்பாடு போட்டு வச்சுட்டு இருந்தோம். மத்தபடி அவளுக்கு ஒரு மதிப்பே நாங்க குடுத்ததில்ல. நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு அவ ஒண்ணும் பெரிய ஆள்லாம் கிடையாது. அவள நினைச்சு நீ இந்த அளவுலாம் நினைக்க வேண்டியதே கிடையாது. அடுத்தது என் புள்ளைய வந்துட்டு எப்படி கல்யாணம் பண்ணலான்ற வேலைய மட்டும் பாரு." அப்படின்ற மாதிரி ஐடியா வேற குடுக்கும். நான் வந்துட்டு ஹீரோவோட அந்த ரெஸ்டாரண்ட்ல இப்ப வேலைக்கு சேர்ந்துருவாங்க. அவங்க வேலைய அவங்க கரெக்ட்டா தான் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அங்க ஒருத்தர் வருவாரு. அவர் வந்துட்டு இப்ப கத்திகள்லாம் வந்து அத சமைக்கிறோம்ல, அத வந்துட்டு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்ற மாரி ஐடியா குடுக்கறதுக்காக வந்திருப்பாரு. அவர்கிட்ட வந்து இப்ப எங்க கூட எல்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல, ஹீரோயின் இப்ப இங்க புதுசு. ஆல்ரெடி அங்க வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லும்னா, "இப்ப இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ரொம்பவே திறமைசாலி. அவர்கிட்ட வந்து நீங்களும் உங்க திறமைய காட்டணும்னா, சில திங்ஸ் எல்லாம் வந்து அந்த வந்து ஸ்டோர் ரூம்ல இருக்கு. அத எடுத்துட்டு நீங்க அத யூஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஏன்னா நாங்கலாம் இங்க ஆல்ரெடி அவர பார்த்துருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட்டு புதுசா பார்க்கறனால, அவர நீங்க இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நீங்க நெறைய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு குடுக்கறதுக்கான திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் ரூம்ல இருக்கு." அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் அந்த ஸ்டோர் ரூம்க்கு வருவா. அங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அது வந்து ஐஸ் கட்டியா அந்த ரூம்ல இருக்கும். எதுவுமே கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற மாரி ஒரு ரூமா இருக்கும். ஹீரோயின் அத எடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ள தான் போவாங்க. டக்குன்னு கதவு இந்த பக்கம் பார்த்தா சாத்தி லாக் வேற போட்டுருவாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. "யார்ரா அது நம்மள கதவு சாத்தி லாக் பண்ணது?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. கதவு தட்டுனா யாருமே தொறக்க மாட்டாங்கன்னா, அவங்க இருக்கிறது இப்ப ஸ்டோர் ரூம் வேற, நல்லா உள்ள மாட்டிக்கிட்டாங்க. உட்காந்துக்கிட்டு அப்படியே அவங்க எப்படி வெளிய வருதுன்னே தெரியாது அவங்களுக்கு. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஹீரோயின் இப்ப அங்க போயிட்டாங்களா, ஹீரோயினுக்கு பதிலா அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது மூஞ்சில மட்டும் அந்த மாஸ்க் மாரி ஒண்ணு போட்டுட்டு, அதுதான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி இப்ப வந்திருக்காருல்ல, அவர்கிட்ட போய் பிரசன்ட் பண்ற மாதிரி அது பண்ணிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு வேலை பார்த்து அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா, அவங்க கண்டிப்பா இங்கேருந்து போய் தானே ஆகணும். அவங்களுக்கே தெரியாம அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அவங்கள அதெல்லாம் சரி பண்ணி, அந்த இடத்துக்கு ஹீரோயின் வேஷத்துல இது வந்துரும். வந்திருக்கவரும் ஹீரோயின முன்னாடி பார்த்தது இல்லையா, அதனால இவங்க தான் ஹீரோயின்னு அவர் நினைச்சுப்பாரு. ஏன்னா முகத்துல மாஸ்க் வேற போட்டிருக்காங்க. கண்டதும் சமைச்சு குடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு வந்ததெல்லாம். அவர் பார்த்துட்டு, "நீ என்னம்மா இந்த மாரிலாம் வின் பண்ணியிருக்க. ஆனா அதுக்கான திறமையான பொண்ணு மாரியே உன்ன பார்த்தா தெரியலையேன்ன உடனே, இதுக்கு ஹீரோயின் பேர கெடுக்கிறதுக்கு தானே இதோட முயற்சி." அது பண்ணிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஃபோன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுவாங்க. இந்த நேரம் அவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிர்ல அப்படியே விறச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கதை முடிஞ்சிரும் போலயேன்ற மாரி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோக்கு ஒரு டவுட் வரும். "ஹீரோயின் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாம் திரு திருன்னு அந்த லேடி இருக்குல்ல, அது முழிக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் உண்மையக்கு அவர் மிரட்டின உடனே சொல்லிடுமா, வந்து பார்ப்பாரா, அப்படியே அந்த குளிர்ல நடுங்கி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அவருக்கு அப்படியே அப்படியே உட்கார்ந்திருக்க மாதிரியே இருக்கும். ஆனா அப்படியே விறைச்சு போன மாரி இருக்கும். ஹீரோ அப்படியே நிமிர்ந்து பார்க்க முடியாம நிமிர்ந்து பார்ப்பாங்க. மூஞ்செல்லாம் ஐஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோக்கு மனசே கஷ்டமா போயிடும். உடனே ஹீரோயின் அங்கருந்து கூட்டிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து நார்மல் ஆக்கி ஹீரோ கூட்டு வரதுக்குள்ள இந்த போட்டியே முடிஞ்சிட்டு இருக்க டைம் ஆயிடும். அப்புறம் தான் ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றதே புரிய வரும். அப்ப ஹீரோ எவ்வளோ சொல்றாரு, "இல்ல அதில நான் கலந்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப வெளிய வருவாங்க. அப்பதான் இந்த முகத்த மூடிட்டு ஒரு லேடி நிக்கிறத அவங்க பார்ப்பாங்க. இங்க போன உடனே நானும் கலந்துக்கிறோம்னு ஹீரோயின் சொல்லுவாங்களா, "அப்ப டைம் முடிஞ்சிச்சு. நீங்க சேர முடியாது." அப்படின்ற மாரி இப்ப வந்திருக்காருல அவர் சொல்வாரு. "இல்ல இந்த மாரி எக்ஸ்பிளைன் பண்ணவும் உங்களுக்கு டைம் இல்ல." டக்குன்னு அவங்க நேரா போனவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மூஞ்சில மூடி இருக்குல்ல, அந்த மூஞ்ச இத புடிச்சு இழுத்து விட்டோனே அந்த ஃபியான்சி பொண்ணுன்றது தெரிஞ்சிரும். "உன் பேர் என்ன? நீங்க வொர்க் பண்றியா?" அப்படின்ற மாரி இப்ப ஹீரோ கேட்கும். அதுக்கே ஒரு மாரி ஆயிடும். இப்ப ஹீரோயினுக்கான டைம் குடுத்தே ஆகணுன்ற மாரி ஹீரோ சொல்லவும் அவங்க சமைப்பாங்க. இப்ப வந்திருக்கவருக்கு ஒரு பொறாமையாவே இருக்கும். ஹீரோயின் அந்த அளவுக்கு ட்ரிக்ஸா நல்லா டேஸ்ட்டா சமைச்சிருவாங்க. ஒரு கட்டத்துல அவருக்கே அந்த அவங்க வந்த வேலை என்னமோ அத பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. அதனால ஹீரோயின் சமைச்சது அவருக்கு பிடிச்சு போயிடும். உடனே ஹீரோயினும் அவங்களால முடியாட்டி அத செஞ்சு குடுத்துருவாங்க. எங்கேயுமே அவங்க கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நெனப்பாங்க. அதோட முடிச்சதுக்கு
அதுக்கப்புறம் அவரை நல்லா திட்டி இப்போ ஹீரோ இருக்காருல்ல அவர் என்ன பண்ணுவார் இப்போ வந்து இந்த மாதிரி ஹீரோயினுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணதுனால அந்த லேடியை வார்ன் பண்ணி அனுப்புவார். அதுக்கு காரணமான அந்த ஃபியான்சி பொண்ணு ஓங்கி ஒரு அறையை போட்டு துரத்தி விட்டுருவாரு. அதோட எங்கே போனாலும் இவள் எதுவும் பண்ண முடியல, வேற வேலையில் கவனிக்கிறா அப்படின்ற மாதிரி இது போயிடும். அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலை முடிச்சோன்னா அவங்களுக்கு மயக்கமாக இருக்கும்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்போ ஹீரோ கூட வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாரு. அவங்களுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடக்கும். ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, ஹீரோ கூட ஒரு குட்டி பையன் வருவான். அந்த பையன் வந்துட்டு அவங்கள சிஸ்டர்னு கூப்பிடுவான். அவங்கள நல்லாவே பார்த்துப்பான், அவங்களுக்கு தேங்க் பண்ணுவான். நீங்கள் காம்படிஷனில் வின் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசுவோம். அவங்களுக்கு மனசெல்லாம் அவங்க பையனை தான் நினைக்கும். அதே வயசு பையன் தானே நம்மளுக்கும் இருக்கா, நம்மக்கிட்ட ஒரு நாள் கூட அன்பாக நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தா அந்த குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா அவனுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, ரொம்ப க்ரௌடாக இருக்காதீங்க, அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவார். எல்லாருமே போட்டோம். அந்த பையனுக்கு அந்த ஃபியான்சி பொண்ணை தானே பிடிச்சிருக்கு, நீ மட்டும் இங்கே இருமான்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் அங்கேருந்து போயிடும். அதோட அவங்க உட்காந்து பேசும்போது அந்த பையன் என்ன சொல்வானா, நீங்கள் என்னை பார்த்துக்கிறேன்ற பேரில் நீங்கள் எனக்கு கொடுக்குற சாப்பாடுலாம் எனக்கு ஒத்துக்காம தான் போகுது, நீங்கள் என்னை சரியாகவே கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லவும் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபியான்சி பொண்ணு சொல்லும், உன்னை பார்த்துக்கணும் தப்பா எனக்கு ஆசை, ஆனால் உங்கள் அம்மா பண்ணுற டார்ச்சரில் தான் என்னால் உன்னை சரியாக கவனிச்சிக்க முடியலன்னு சொல்லவும் இவன் இந்த பையனுக்கு வந்து இப்போ அவங்க அம்மாவை தான் இப்போ தேட ஆரம்பிக்கிறான். உடனே என்ன சொல்வான்னா, இதுக்கு வந்து நீங்கள் சரியாகவே பார்த்துக்க மாட்டீங்க, எங்கள் அம்மா மாதிரி நீங்கள் இல்லை, ஏன்னா அவங்க அம்மா அவனை நல்லா கேர் பண்ணி தான் பார்த்துருப்பாங்க, எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். அந்த டைம் தான் ஹீரோயினுக்கு வந்து அதே ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி அந்த குட்டி பையன் இருக்கான்ல அவன் கூட கை கொடுத்துட்டு போகும்போது அம்மான்னு கத்திக்கிட்டே அந்த பையன் வெளியே ஓடிடுவான். கூட போகிறத பார்த்தோன்னு இந்த பையனுக்கு ஒரு மாதிரி சோகமாக போயிடும். உடனே இந்த பொண்ணு சும்மா இல்லாமல் உனக்கு உங்கள் அம்மா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் எனக்கு எங்கள் அம்மா வேணும்னு கேட்கும்போது அந்த பையனோட ஷூவையும் கோட்டையும் அதை அங்கே எடுத்துக்கோ, உங்கள் அம்மா உனக்கு திரும்ப வேணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீ செய் அப்படின்ற மாதிரி அவன் காதில் போய் டக்குன்னு எதுவும் சொல்லிட்டு இருக்கோம். உடனே இங்கே ஹீரோயின் வந்து அந்த பையனை பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களோட பையனை. அந்த பையனோட அந்த ஹீரோ இருக்காரு அவரோட பையனோட கூட்டிகிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு வருவாங்க, பார்க் மாதிரி இருக்கும். அங்கே விளையாடும் போது அவர் ஒரு ஃபோன் கால் வருமா, ஹீரோ அங்கே போயிடுவார். இந்த பையன் வந்து எனக்கு ஜூஸ் வேணும்னு கேட்பான். ஹீரோயின் ஜூஸ் வாங்க போவாங்க. அப்போ இவன் ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோனோட பையன் அங்கே வருவான். வந்தவன் இந்த பையனோட தொப்பியை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். எதுக்காகடா என் தொப்பியை தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கவும், எங்கள் அம்மாவை நீ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறியா, அவங்க என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டை போடுவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க என்னோட அம்மான்னு சொல்லிட்டு இது ரெண்டும் சண்டை போட்டுட்டே இருக்கும். ஆனால் வந்துட்டு அவன் அந்த தொப்பியை எடுக்க போவானா, அப்போ இந்த ஹீரோயினோட பையன் என்ன பண்ணுவான், அவனை பிடிச்சி தள்ளி விடலாம் நினைப்பான். அப்போ அவனுக்கு என்ன தோணுன்னா, அம்மா இந்த மாதிரி யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது, யாரையும் தள்ளி விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி நம்ம செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த பையன் யோசிப்பான். ஆனால் அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன நினைக்கும், இவனை இந்த மாதிரி இருக்கா, இந்நேரம் தள்ளி விட்டுறது பிரச்சனையாக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி முட்டா பையலாக இருக்கான், இவனுக்கு இவ்வளோ நாளாக ஸ்நாக்ஸை கொடுத்து வளர்த்தது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், வந்தது ரெண்டு பேரையும் பிடிச்சி தள்ளி விட்டுரும். தள்ளி விட்ட உடனே அங்கே பெரிய கூட்டமே கூடிடும். இப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரும் வந்துருவாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் இப்படி தான் ரெண்டு பேரும் ஏதாவது தள்ளி விட்டுட்டாங்க, ஹீரோயின் தான் அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டா, கோவத்தில் ரெண்டு பசங்களையும் தள்ளி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுரும் ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசவும் இப்போ அதில் ஹீரோ இருக்காருல அவர் வருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா இங்கே கேமரா இருக்கும், அதில் பார்க்கலான்னு சொல்லும்போது இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்துடும். ஒன்று ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கே அது மேலே கோவமாக அது என்ன வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை திட்டி விட்டு போவார். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே கெஞ்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ இருக்காருல்ல, ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிடுவார். அதெல்லாம் அவனை வீட்டுக்கு கூட்டு போவாங்க. அவனுக்கு நிறைய ஃபுட்டு வந்து ஒத்துக்காது. அவங்க அம்மா இருந்து சமைச்சு கொடுக்குற வரைக்கும் அவனுக்கு ஓகேவாக தான் இருந்திருக்கும். இப்போ தான் அவனோட அம்மாவோட அருமையாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே அப்பா கிட்ட போயிட்டு அம்மா வேணும்ப்பா அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்பான். இப்போ ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவருக்கும் அவங்க ஒய்ஃபை வந்து இல்லாத மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுவார். இங்கே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அவங்க நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு அவங்க காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். உடனே ஹீரோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த பையன் டார்ச்சர் பண்ணுறதுனால ஒய்ஃபை பார்க்கறதுக்காக வரும்போது இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லுவான், நாங்கள் ரெண்டு பேருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசி சமாதானம் பண்ணி அப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இருக்காருல்ல அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட முறைப்படி ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் பலூன்ஸ் எல்லாம் பறக்க விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவார். அப்போ ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. பிடிச்சிருக்கு, நீ வந்து எனக்கு ஆரஞ்சு லைட் மாதிரி, அந்த ஃபயர் வந்து ஆரஞ்சு கலர் தான் இருக்கும், அந்த மாதிரி நீ என்னோட லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு வந்து நம்மளை புரிஞ்சு அவரை நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃப் நம்மளுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து அவர் கொடுத்த ப்ரொப்போசலை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட பையன் இருக்காருல அவர் வந்துட்டு அவங்க அப்பாட்ட கேட்பாரு, ஏன் அம்மா நம்ம கூட வரமாட்டாங்க, அவங்களையே நீங்கள் கூப்பிட மாட்டீங்கன்னு கேட்பா. அதுக்கு ஒன்றே அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, உங்கள் அம்மா வந்துட்டு இப்போ நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டா, அவள் எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கும் போது உனக்கு நல்ல அம்மாவாக இருக்கும் போது நான் உனக்கு நல்ல விஷயங்களை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, நானும் அவளை நல்ல ஒய்ஃபாக வந்து மதிக்கலை, அதனால் அவள் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா, இப்போ நான் அவளை வந்து சமாதானப்படுத்தினாலோ நான் கூப்பிட்டாலோ அவள் வர ஸ்டேஜில் அவள் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பேக்கை கழட்டி பேக்லேருந்து அவங்க அம்மா கொடுத்த ஒரு திங்ஸ் எடுத்து காட்டுவான். அப்போ அவங்க அம்மா வந்து குடும்பத்துக்காக எவ்வளோ ப்ரே பண்ணியிருக்காங்க, அவருக்காகவும் அந்த பையனுக்காகவும் நல்லா இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ ப்ரே பண்ணி எவ்வளோ திங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ற திங்ஸ் எல்லாம் இப்போ தான் அந்த பையன் காட்டுவான்.
அதை காட்டும்போது அவருக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்கும். அவள் இன்னைக்கு மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் எவ்வளோ அந்த குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காக எந்த அளவுக்கு நினச்சிருக்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, அவ்வளோ போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு வா நம்ம சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு வருவார். அவருக்கே ஒரு டவுட், இந்நேரம் அவன் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோவை வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணிட்டே இருக்காரா, அதை வாங்குங்க வாங்குங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு இந்த லைஃப் வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், ஸோ இந்த லைஃப் அவங்க ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஓகே சொல்லுவாங்க. இப்போ கரெக்டாக அந்த பையனை கூட்டிகிட்டு வரும்போது அவர் வந்து அங்கே தூரத்துலேருந்து பார்ப்பாரு, இவங்க 2 பேர் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அந்த ஹஸ்பண்ட் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பார். ஹீரோன் அவங்க லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல